ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தேடல்களின் பதிவு சேனல்ல தென்னேரி அகரம் கிராமத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஆலயம் போகக்கூடிய வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா அமைஞ்சிருக்குன்னா, அது சொல்ல வார்த்தைகள் இல்ல. பழைய வீடுகள், அதோட கட்டுமானம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிரமிப்புல வந்து ஆழ்த்துச்சு. ஸோ கோயிலோட கோபுரம் வந்து உங்களுக்கு வந்து விஷுவல் ஆகும்னு நெனைக்கிறேன். அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல நம்ம நெருங்கிட்டோம். இந்த கோயிலுக்கு சென்னை காஞ்சிபுரம் ஹைவேல ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்கவார் சத்திரத்திலிருந்து இடதுபுறம் குன்னம் வழியாக தென்னேரி கரையோரம் வந்தா அகரம் வில்லேஜுக்கு வந்து வந்து சேரலாம். அப்புறம் தாம்பரம், முடிச்சூர், ஒரகடம், வாரணவாசி வந்து வலப்புறம் திரும்பி அகரம் வரலாம். ரயில்வெளி பாதையில பாலாஜாபாத்ல இறங்கினீங்கன்னா அங்கிருந்து ஆட்டோ எடுத்துட்டு இங்க வர்றது மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்தோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். தேவைப்படக்கூடியவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம கோயிலோட ராஜகோபுரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு தரிசனம் பண்ணலாம். ஸோ எங்க சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உள்ள என்னானோடனே பார்த்தீங்கன்னா பலிபீடமும் கொடிமரமும் அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா 1200 வருடம் பழமை வாய்ந்த கோயில். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கருடாழ்வாரை வந்து தரிசனம் பண்ண போகலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து கருடாழ்வாரை வந்து தரிசனம் பண்ணுங்க. வாங்க போகலாம். அடுத்ததா இந்த ஆலயத்தோட மூலவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். இங்க வந்து பகவான் வந்து மேற்கு நோக்கி நமக்கு வந்து காட்சியளிக்கிறாரு. அவர் வந்து திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்தில் சங்கு சக்கரத்துடனே அபயஹஸ்தத்துடன் நமக்கு வந்து அருள்பாலிச்சிட்டு இருக்கிறாரு. இங்க உற்சவர் ஸ்ரீனிவாசர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அபய ஹஸ்த முத்திரையோட நமக்கு வந்து அருள்பாலிக்கிறாங்க. ஸ்ரீனிவாச பெருமாளை வந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம இந்த திருக்கோயிலை வந்து வலம் வந்து மற்ற சந்நிதிகளையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான முறையில வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு வந்து பார்த்தோம். வாங்க அதை போய் நம்ம பக்கத்துல போய் பார்க்கலாம். இந்த கிணற்றோட தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சுத்தமா இருக்கு. பாதி கிணறுக்கு மேல வந்து நீர் வந்து நிரம்பி இருக்கு. வாங்க நம்ம அடுத்த சந்நிதிக்கு வந்து போகலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார், நம்மாழ்வார், மணவாள மாமுனிகள், சக்கரத்தாழ்வார், பெரிய திருவடி கருடன், சிறிய திருவடி ஹனுமன், எம்பெருமானார் இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அருள்பாலிச்சிட்டு இருக்காங்க. வாங்க அவங்களையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட தாயார் அலர்மேல் மங்கை தாயார் மூலவராகவும் உற்சவர் கஜலட்சுமியாகவும் அருள்பாலிச்சிட்டு இருக்காங்க. அவங்களையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க. அடுத்ததா இந்த திருக்கோயில்ல ஸ்ரீனிவாசர் சந்நிதிக்கு முன் இடப்புறமாக வரதராஜ பெருமாளுக்கு வந்து தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. இங்க வந்து மூலவர் வரதராஜ பெருமாளாகவும் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராகவும் அருள்பாலிச்சிட்டு இருக்காரு. அவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். எங்களோட நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வீராஞ்சநேயரோட சந்நிதி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஆஞ்சநேய பெருமானும் நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். எங்களோட நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க. இந்த திருக்கோயில் பாத்தீங்கன்னா 1200 வருடம் பழமையான கோயில். இந்த கோயிலை வந்து அகரம்
கிராம பெரியவர்கள் ஒன்றிணைந்து அமைச்சிருக்காங்க. இப்ப வந்து அந்த கோயிலை வந்து இந்த கிராம மக்களே வந்து பராமரிச்சுட்டும் இருக்காங்க. இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளும் வந்து மேற்கு நோக்கி வந்து நமக்கு வந்து அருள்பாலிச்சிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருடந்தோறும் மாசி மாதம் காஞ்சி வரதராஜ பெருமாள் வந்து இங்க வந்து இந்த ஆலயத்திற்கு வருகை தருகிறார். இங்க எழுந்தருளி மக்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறார். இங்க வந்து பாத்தீங்கன்னா பொன்னேர்ல வந்து ஒரு பெரிய ஏரி இருக்கு. அங்க வந்து மாசி மாதத்துல வந்து காஞ்சி வரதராஜ பெருமாளோட தெப்போற்சவம் வந்து நடக்கும். அதற்காக காஞ்சி வரதராஜ பெருமாள் வந்து இந்த ஆலயத்திற்கு எழுந்தருளுகிறார். இந்த திருக்கோயிலோட சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, இங்குள்ள பெருமாளுக்கு ஏராளமானோர் திருக்கல்யாணம் செய்து மகிழ்ச்சியான திருமண வாழ்வு அமையும் பாக்கியம் வந்து பெற்றிருக்காங்க. இங்குள்ள பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் செய்வதன் மூலம் ஜாதகம், ராசி தோஷம் போன்றவற்றால் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த திருக்கோயிலோட முக்கிய திருவிழாக்கள்னு பாத்தீங்கன்னா, சித்திரை மாதம் உடையவர் சாமி ராமானுஜர் திருநட்சத்திரம், வைகாசி மாதம் சுவாமி நம்மாழ்வார் சாத்துமுறை, ஆனி மாதம் அன்னக்கூடை உற்சவம், ஆவணி மாதம் திருப்பவித்திர உற்சவம், புரட்டாசி மாதம் மாவிளக்கு சமர்ப்பித்தல் வீதி புறப்பாடு, ஐப்பதி மாதம் சாமி மணவாள மாமுனிகள் சாற்றுமுறை, கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை தீபம் திருமங்கை ஆழ்வார் சாற்றுமுறை, மார்கழி மாதம் திருப்பாவை தனுர்மாச வைபவம் போகி ஆண்டாள் திருக்கல்யாணம் அனுமன் ஜெயந்தி, தை மாதம் கோயில் திருக்குளத்தில் லட்சா தீபம், மாசி மாதம் பிரம்மோற்சவம். இந்த திருவிழாக்கள் அனைத்தும் முக்கிய திருவிழாக்களாக கருதப்படுகின்றது. இந்த திருக்கோயிலை சார்ந்த ஐயாவிடத்தில் இந்த கோயிலை பற்றி நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் சீனிவாச மகாகுருவே நம. ஸ்ரீமத் பரவரமணியே நமக. அகலகில்லே நிகழ்வன் அலர்மேல் மந்திவரை மார்பா நிகரில் புகழாய் லோகமுன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பொன்னில்லாடியே நடிக்கிற மன்று கொண்டேனேன். இது அகரம் தென்னேரி அகரன்ற இடம் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 22 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. இங்கே சீனிவாச பெருமாள் திருப்பதியில் எழுதுகிற மாதிரி எழுதிருக்கு. இங்கே அலமேல் மங்கத்தாயார் வரதர் சன்னதி இருக்கு, ஆழ்வார்கள் சன்னதி இருக்கு. பெருமாள் மாசி மாதம் சுக்லதசமி அன்னைக்கு காஞ்சிபுரம் வரதர் 7 விமர்சையாக ஆஸ்தானாகி இங்கே தெப்பல்லாம் நடக்கும் தென்னேரில். அதில் விசேஷமான உற்சவம். இது கிராமத்து கோயில். சென்னையிலிருந்தும் சுகாஸ்திரம் வழியாக வரலாம், வருடம் வழியாக வரலாம். இங்கே பிரதி மாதமும் எல்லா திருநட்சத்திரங்களும் நடந்துருக்கு. எல்லாரும் வந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கோம். அதான் சொன்னேன், தாம்பரத்துலேருந்து வாரணாசி வழியாக உள்ள வரலாம். காஞ்சிபுரத்துலேருந்து வாலாஜாபத் வழி, இது மெட்ராஸ்லேருந்து சுகாஸ்திரம் வழியாக வரலாம். இது வாலாஜாபத்துலேருந்து சுகாஸ்திரம் போகிற ரூட்டில் வந்து அமைஞ்சிருக்கு கோயில் டைமிங் காலம்பரம் 7 மணிக்கு திறந்துருவோம். நைட் 7 மணிக்கு நட சாத்த மாட்டோம், திறந்துதான் இருக்கும். உங்கள் பேர்? வெங்கடேசன். மக்களே, ஒரு வழியா நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நாங்க நிறைய வீடியோ வந்து இந்த சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். மறக்காம நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது தினேஷ் அண்ட் மாதவன். டாடா. Thank you for watching.